ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2006 மாடல் இனோவாவை டைப் 4 பண்ண இனோவாவை நம்ம மாற்றி அதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே வாங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்டேஜ் எல்லாமே சேஞ்சு, கம்ப்ளீட்டாக வண்டியை சேஞ்சுன்னு வச்சுங்களேன். ஹெட்லைட் டூம், டபுள் ப்ரொஜெக்டர், அப்போ டாலா ஃபோக்லாம் வித் ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் டைப் 4 இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ள ரூஃப் கேரியர், ஃபுட் ஸ்டெப், டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டோர் மெட்டீரியல்ஸ், ஸ்டேரிங், ஆம்பிரேஸ், சிஸ்டம் வந்து பைனியர் 5 to 9 inch சிஸ்டம் மாதிரி இருக்கும். இதில் ஒரு டீலக்ஸ் காம்பரண்டும் ஒரு 𝐂𝐾𝐒 தான் பேக் டோருக்கு மாட்ட போகிறோம். போதும், ஆடியோ அந்தளவுக்கு அவுட்புட் இருந்தால் போதும்னு கஸ்டமர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்போ அவர் போதும் சொன்னால் நம்ம கொஞ்சம் அவரோட ஃபீல் பெட்டராக கொடுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம டீலக்ஸ் ஸ்வீடன் பிராண்டோட டீலக்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். கீழே ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி டாப்பில் வர இந்த ஏசி கிரில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி சுக்குன்னு வர இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்லாம் நம்ம புதுசாக போட்டது. இந்த 4 ஏசி இது புதுசாக போட்டது. சீட் பாருங்கள், பேக் சீட் சீட்டு ஏற்றலை, இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப்டேட் இந்த வண்டி கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைலட் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ரியர் பம்பர், ரியர் ஒரிஜினல் பம்பர், எஸ்எஸ் பம்பர், ரிவர்ஸ் கேமரா, ஸ்பாய்லர் பெயிண்டிங் போய்ட்டு வந்துடும் நமக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கிளாஸ் பூஸ் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக இப்போ என்னென்னா அவங்க கொண்டு வந்ததில் வந்து ஒன்றே வந்து இந்த அலாய் மட்டும்தான் அவங்களோடது. பைக் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பிஃபோர் ஆஃப்டர் கட்டாயம் கொடுப்பேன் நான். 2006 மாடல் வண்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ மேலேருந்து என்னமோ பெரிய கல் விழுந்த மாதிரி ஒரு குழி, அப்புறம் சைடில் என்னமோ ஓங்கி அடித்த மாதிரி டோரில் உள்ள போயிருந்தது. கம்ப்ளீட்டாக உள்ள ஒரு என்னமோ வண்டி எடுத்து பல மாதங்களான மாதிரி அந்த கண்டிஷனில் இருந்தது. இப்போ வண்டி ஃபிட் பண்ணால தான் இந்த டெஸ்ட் அடிச்சிருக்கு. கரெக்டாக இது கம்ப்ளீட்டாக ஒரு எல்லா ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு ஃபுல் வீடியோவும் ஒரு ஆடியோவும் நம்ம கேட்போம். அது இல்லாமல் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஒத்தக்கன் சிவராசன் மாதிரி ஒரு சைடு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிரிச்ச முகமாக நிற்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக்கு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக அதான் சொன்ன பார்த்தீங்களா, A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணோம். கலர் கஸ்டமர் சாய்ஸ்னால் வந்து அவங்க ஐடியா கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலப்போ இன்னும் கிறிஸ்டான் டைமில் நம்ம நின்றுட்டு இருந்தது. சார் இது வந்து இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி லைக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னா அப்போது அதை பார்த்துட்டு சரி இங்கிலீஷ் கலர் தான் இது. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் வந்து அவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நார்மலாக வந்து சில்வர் டோனில் தான் கேட்டார். அப்போ எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டுனாங்க. அவர் என்ன கலர் சொன்னார், அவர் சொன்ன கலர்னா அந்த ட்ரெஸ் வண்டி நிற்கிது பாருங்கள், அந்த கலர் சில்வர் டோன் தான் கேட்டார். கடைசியில் எங்கள் டவுட்டாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இந்த கலரும் அதையும் ஒரு சாம்பிள் அடித்து கஸ்டமருக்கு அனுப்பினதும் அவர் வந்து அதில் டிக் பண்ணி சாய்ஸ் போட்டு டிக் பண்ணி அனுப்பினோம், இது ஓகே அப்படின்னு. அப்படி தான் செலக்ட் பண்ணோம். கஸ்டமர் செலக்ட் பண்ண அது, நம்ம செலக்ட் பண்ண இது. சரி இருந்தாலும் ஒன்ஸ் மோர் கஸ்டமர்கிட்ட கேட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்கான்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்தோம். அவர் சாய்ஸ் இல்லாமல் அவர் நம்ம சாய்ஸுக்கே வந்துட்டுருக்காரு. ஓகே கம்ப்ளீட்டாக இப்போது நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி கட்டாயம் ஒரு அப்டேட் கட்டாயம் உண்டு. டைப் 4 இனோவா வேறு லெவலில் நம்ம காட்டணும்னு சொல்லியிருக்கோம். கட்டாயம் நான் ஒரு அப்டேட் கட்டாயம் இந்த வீடியோ ஒன்று உண்டு. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அனுப்புங்க. ஏன்னா ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து நம்ம வேலைங்கிறத நம்ம யூடியூப்பில் பார்த்து எடுத்துடலாம். அந்த வேலைக்குள்ள பசங்க நம்மகிட்ட ப்ராப்பராக இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கறனால தான் நமக்கு வேலை நீட்டாக வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களையும் இந்த வண்டி எடுக்கும்போது நம்ம பசங்களையும் உங்களுக்கு யாரை ஒர்க் பண்ணுறாங்கன்னு வீடியோ அப்டேட் ஒவ்வொரு வண்டிக்கும் நான் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த பசங்களும் நான் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அவங்களே பார்த்துங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது வண்டி தரும்போது உள்ள கவுண்டில் 4 கஸ்டமர் பிஸியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். ஜஸ்ட் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம 4 கஸ்டமர் பார்த்துட்டு இருப்போம், இப்போ பிஸியாக இருக்கும். பசங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் உங்களை பார்ப்பாங்க. என்னங்க சார் சொல்லும் போது உங்களுக்கு இவங்க நம்ம பார்த்துருக்குறோம், இவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்போன்னு ஒரு ஐடியா வரும். மறந்துடாதீங்க, இது மெயின் விஷயம். என்னென்ன ஒர்க் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு அப்டேட் ஒவ்வொன்று கொடுத்துட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கட்டாயமாக ஒரு அப்டேட் உண்டு. A to Z எல்லாம் முடிஞ்ச அப்டேட் உண்டு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய்.